காணும் பொங்கலை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரப்பு அருவியில் மிதமான தண்ணீர் வரத்துடன் உள்ள நிலையில் மக்கள் அங்கு அதிகரித்து காணப்படுகின்றனர். தொட்டி பாலத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் அங்கு செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள் மட்டுமின்றி கல்வி நிறுவனங்களுக்கும் தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டுள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொங்கல் விடுமுறைக்காக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகமாக காணப்படுகிறது. இன்று காணும் பொங்கல் என்பதால் அதிகாலை முதலே அருவியில் மிதமான தண்ணீரில் குளிப்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதேபோன்று அருவியின் தடுப்பணை பகுதியில் உள்ள படகு சவாரி செய்வதற்காகவும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் சிறுவர் நீச்சல் குளம் மற்றும் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தது. இதேபோன்று திருவட்டார் அருகே அமைந்துள்ள ஆசியாவில் நீளமான உயரமான மாத்தூர் தொட்டி பாலத்திலும் தொட்டி பாலத்தின் அழகை ரசிப்பதற்காகவும் இந்த இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் இன்று காலை முதலே அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதேபோன்று சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.